நீ என்ன பண்ற, சீக்கிரமாவே அந்த ஆர்த்திய உன் வீட்டை விட்டு துரத்திடு. அதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணு. இல்லாட்டி என்னைக்கு இருந்தாலும் சிக்கல் தான் உனக்கு. இது பாரு, நான் சொல்ற வேலையெல்லாம் சரியா? நானும் அவளை துரத்தணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறேன். ஒண்ணுமே நான் கரெக்டா கலா மாமா. உட்காரு உட்காரு. கலா, நீ இந்த வீட்டுக்கு தாராளமா வரலாம் போலாம். ஆனா இந்த வீட்டுக்கு வந்து உங்க வீட்டை பத்தி பேசுறது, டிஸ்கஸ் பண்றது, இல்ல மத்தவங்களை பத்தி குறை சொல்றது இதெல்லாம் கூடாது. புரியுதா? ஏங்க, ஹலோ. சொல்லு. நீங்க பாட்டு உங்க ஆசனத்துல உட்கார்ந்து இருக்க வேண்டியதானே? இது பொம்பளைங்க சமாச்சாரம், ஏதோ பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன வந்துச்சா? மூக்க மத்தவங்களை பத்தி குறை பேசுறது சரியில்லை அலமேலு. அப்பா விடுங்கப்பா, அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆர்த்தி ஒன்னும் ரொம்ப ஒழுங்கு இல்ல. அவளை பத்தி பேசினா ஒன்னும் குறைஞ்சிடாது. நீ வாய மூடு. ஆர்த்தியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு உரிமை இல்ல, தகுதி இல்ல. புரியுதா? அக்கா, நான் கிளம்புறேன். மாமா ரொம்ப கோவமா இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, போயிட்டு வா. குழம்பு மறக்காம சாப்பிடுங்க. வரேன் மாமா. கிளம்பு. வணக்கம், போயிட்டு வா. ஐயா ஹரிச்சந்திர மகாராசா, தள்ளிடி. ஏதோ என் மன நிம்மதிக்காக உட்கார்ந்து நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அது பொறுக்கலையா சாமி உனக்கு? அடுத்தவங்க தலையை உருட்டுறதுல உனக்கு மன நிம்மதி கிடைக்குதா? எப்ப பார்த்தாலும் மோட்டு வளையத்தை பார்த்துட்டு தண்ணி பாம்பு மாதிரி கிடக்குற. என்ன ஏதாவது சொல்லணும்னா மட்டும் வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி வசனம் வந்து பேசாதையா. அடியே சோத்த போடுறி, வயிறு வேற பசிக்குது. வந்து தொலை. முதல்ல சாப்பிடு. போ போ போமா. உஷா, ஹேய், என்னம்மா அது? எதுக்கு அழற? உட்கார். எதுக்குமா அழற? அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா. ஐம் சாரி. என்னம்மா, நீ என்ன தப்பு பண்ண? அப்பா என்னால தானேப்பா இவ்வளவு பிரச்சனையும். பாவம் பண்ணீங்களும் அம்மாவும். உங்களுக்கு இப்படி எல்லாம் குடும்பம் நடக்கும்னு நீங்க கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. என்னால தானே இவ்வளவும். என்ன மன்னிச்சிடுங்கப்பா ப்ளீஸ். என்னம்மா உஷா, என்ன இதெல்லாம்? அழாதம்மா, அழாத. என் பொண்ணுக்காக இதை கூட நான் தாங்கிக்க மாட்டேனா? உனக்காக தானே நாங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம். ஐயோ, அதை நினைக்கும் போதுதான்ப்பா என் வேதனை இன்னும் அதிகமாக்குது. அப்பா, பெத்த பொண்ணுக்காக கூட யாரும் இவ்வளவு தூரம் செய்ய மாட்டாங்கப்பா. இவ்வளவு வேதனையை சகிச்சுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க இப்படி பேசாதம்மா. நீ இந்த மாதிரி சொல்றதா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு. உன்னை என்னோட சொந்த மகளா தானே நினைச்சுக்கிட்டு இருக்க. உன்னோட வாழ்க்கை, உன் எதிர்காலம் இதுதானே எனக்கு முக்கியம். இனிமே இந்த மாதிரி நீ பிரிச்சு பார்க்க கூடாது. நீ பிரிச்சு பார்த்தா அதனால தாங்க முடியல. ப்ளீஸ், நீ என்னோட மகதான், அதை புரிஞ்சுக்க உஷா. சரி, ஐம் சாரிப்பா. சாரி. நான் இனிமே அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். ஆனாப்பா, அப்பா இதெல்லாம் வேண்டாம்ப்பா. விட்டுடலாம். நம்ம இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம பெங்களூருக்கு போயிடலாம்ப்பா. உங்களுக்கும் அம்மாவுக்கும் நான் ஒரு நல்ல மகளா மட்டும் இருக்கேன். எதுக்குப்பா இவ்வளவு வேதனை எல்லாம்? எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு துயரம் கஷ்டம் எல்லாம்? நான் தயாரா தான் இருக்கேன். நம்ம பெங்களூருக்கு போயிடலாம்ப்பா. இல்லம்மா, முதல்ல எனக்கு கூட அப்படித்தான் தோணுச்சு. ஆனா உனக்காக அபி துணிஞ்சு நிக்கிறான். அவ்வளவு தூரம் உன்னோட நட்பை அவ மதிக்கிறான். அதுக்காக தன் உயிரை கூட பொருட்படுத்தாம அவ போராடுறான். அந்த மாதிரியான ஒரு நல்ல நட்பை நம்ம மதிக்கணுமா? அவளுக்கு பக்கபலமா நம்ம நிக்கணும். உனக்காகத்தானே அவ இவ்வளவு சிரமப்படுறா. அவ சொல்றதை கேட்கறதாமா முறை. கண்ண தொடச்சுக்க, தைரியமா இரு. ஒன்னும் ஆயிடாது, தைரியமா இருமா. ஓகேப்பா. சார், ரொம்ப டயர்டா இருப்பீங்க. ஏன் இங்கே உட்காந்து பேசிட்டீங்க? உள்ள வந்து படுங்க. ஓகே தொல்காப்பியன், போலாம். இதோ பாருங்க, எல்லாம் நல்ல விதமா நடக்கும். எதுக்கும் கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் தொல்காப்பியன். வாங்க சார். வாங்க விஷயம் வா.
ரேகா, ஏண்டா இன்னும் சாப்பிடலையா? புஷ்பாமா, புஷ்பாமா, இந்த வர ஐயா. ஐயா அம்மா ஏதாவது சாப்பிட்டாங்களா? இல்லையா, காலையில எழுந்திரிச்ச உடனே காப்பி கொண்டு வந்து வச்சுட்டு போனேன். காப்பியை சாப்பிடல, அப்படியே வச்சிருக்காங்க. பிடிக்கல போலன்னு ஜூஸ் கொண்டு வந்து வச்சுட்டு சமைக்கலான்னு இப்பதான் உள்ள போனேன். சாப்பிடல போல இருக்கு. காபி சாப்பிடலன்னா என்கிட்ட சொல்ல வேணாமா? போங்க. இந்தாடா ஜூஸ் சாப்பிடு. என்னாச்சு ரேகா? நம்ம குடும்பம் நல்ல குடும்பம் தானா? என்னம்மா சொல்ற? நீங்க ஒரு மினிஸ்டர் தானே? ஆமா. ஆனா அந்த ஆதியோட அப்பா உங்களை என்னமோ ஒரு தேர்ட் ரேட்டட் ரவுடி மாதிரி பேசுறாரு. அந்த உஷாவோட அப்பாவை போலீஸ் புடிச்சிட்டு போனதுக்கு நீங்க தான் காரணம், உங்க தூண்டுதல்னால தான் இப்படி நடந்திருக்குன்னு சொல்றாரு. வேற என்னம்மா சொன்னாரு? நம்ம குடும்பம் என்னமோ லோக்கல் ஃபேமிலிங்கிற மாதிரி பேசுறாரு. ஆனா நான் விடல, ரொம்ப ஹார்ஷா பேசிட்டேன். எங்க அப்பா ஒரு மினிஸ்டர், அவர் இந்த மாதிரி சீப்பால பிஹேவ் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டேன். அப்ப ஆதி அங்க இருந்தாராமா? ஆதி அவங்க அப்பாவை திட்டினாரு. ஆதியோட அம்மா கூட நமக்கு சப்போர்ட்டா தான் பேசினாங்க. அப்புறம் என்னம்மா, ஆதி அவங்க அம்மாவும் தான் நமக்கு முக்கியம். அந்த ஈஸ்வரனை பத்தி நாம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுமா. அந்த ஆளுக்கு அந்த வீட்டுல ஒரு மரியாதையும் கிடையாது. அவர் ஒரு செல்லா காசுமா. அந்த ஆளு பேசுனதெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத, புரியுதா? இல்லப்பா, அவர் நம்ம குடும்பத்தை பத்தி பேசும்போதெல்லாம் அவர் முகத்தை என்னமோ அருவருப்பா வச்சுட்டு பேசுறாரு. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ரேகா, உங்க அப்பா இன்னைக்கு ஒரு அமைச்சர். ஆனா நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு எத்தனை அருவருப்புகளை தாண்டி வந்திருப்பேன் தெரியுமா? ஆனா நீ அப்படி இல்ல. நீ பிறக்கும் போதே பணக்காரி. இத பத்தி எல்லாம் நீ கவலைப்படக்கூடாது. நீ ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் ஈஸ்வரனை எந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறியோ அந்த இடத்துல வையே, புரியுதா? போமா, போய் குளிச்சுட்டு சாப்பிடவா, போ. ஏன் மேடம், என்கிட்ட சொல்லியிருந்தா நான் கூட்டிட்டு போயிருப்பேன்ல. என் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சிருந்தா அந்த மினிஸ்டர் உங்களை இன்சல்ட் பண்ணிருக்க மாட்டாரு. இல்ல சிவதாஸ், அவர் கோவப்படுறதுக்கு காரணமே வேற, பர்சனல் மேட்டர். நான் யார் கூட போயிருந்தாலும் அவர் அப்படிதான் நடந்திருப்பாரு. என்ன பெரிய பர்சனல் மேட்டர் மேடம்? அந்த ஆள் மினிஸ்டர்னா அவர் என்ன பெரிய இவரா? சிவதாஸ், இப்ப எதுக்கு நம்ம அவரை பத்தி பேசணும்? இல்ல சார், வீடு தேடி போனவங்களை இன்சல்ட் பண்ணிருக்கான் சார் அந்த ஆளு. இது பாருங்க, அவர் பொண்ணு ரேகாவுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அந்த மினிஸ்டர் நமக்கு உதவி பண்ணுவாரு? என்ன கேட்டீங்கன்னா அந்த ஆளோட உதவியே நமக்கு தேவையில்லைங்க. நான் இருந்திருந்தேன்னா அந்த ஆளுக்கு தண்ணி காட்டியிருப்பேன். அந்த ஆளோட பழைய கதையெல்லாம் எனக்கு தெரியும் மேடம். சிவதாஸ், அந்த ஆளுக்கு நம்மள பிடிக்கல, அதனால நம்ம ஒதுங்கி போறோம், அவ்வளவுதான். எதுக்கு சார் நம்ம ஒதுங்கி போனோம்? மோதணும் சார். வேண்டாம் சிவதாஸ், அவர்கிட்ட ஆள் பலம் மட்டும் இல்ல, அதிகார பலமும் சேர்ந்து இருக்கு. இப்ப நாம அவர்கிட்ட மோதினா நாளைக்கு எந்த ரூட்ல போனாலும் நமக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. ஆமா சிவதாஸ், வேண்டாம், இந்த பேச்சை விட்டுருங்க. பாஸ் சொல்ற மாதிரி நம்ம வேற ரூட்ல போலாம். ஹலோ, சொல்லு போன. அண்ணா, இங்க வந்து அது யோ, ஏன் அவன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? அது வந்து மறுபடியும் நம்ம பாப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு. என்ன? யோ, அத்தனை பேர் இருக்கீங்களா? அங்க என்ன கிழிச்சிட்டு இருக்கீங்க? நாங்க ஒழுங்கா தானே பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா ஆமா, இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லண்ணே, நாங்க பக்கத்துல போனாலே அழுகுது. போன வையா. ஐயோ கடவுளே, என்ன பண்றதுன்னே புரியலையே. என்னாச்சு சிவதாஸ்? நான் ஒரு பெரிய பாவி மேடம், நிறைய பாவம் பண்ணிருக்கேன். அதான் இந்த பாடு போடுறேன். ப்ளீஸ்
சிவதாஸ், விவரம் என்னன்னு சொல்லுங்க. குழந்தைக்கு உடம்பு முடியல மேடம். இப்போ நான் என்ன பண்றது? வீணா போன பவுன் வேற குழந்தையோட தனியா இருக்கிறான். குழந்தைய பாத்துக்கிறதுக்கு வீட்டோட ஒரு லேடி இருந்ததா சொன்னீங்களே? ஆமா சார், இருந்த ஒரு வேலைக்காரியும் போயிட்டா. என் குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். எப்படி கூட்டிட்டு போறது என்ன ஏதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன சொல்றீங்க? நீங்க தான் கூட்டிட்டு போனோம். சார், ஆம்பளைங்கலாம் அந்த குழந்தை வராது சார். பின்ன எப்படி சார் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது? நிலைமை வேற சரியில்லைன்னு பவுனு சொல்றான். எல்லாம் என் தலையெழுத்து. கட்டினவளை பறி கொடுத்துட்டு குழந்தையோட தனியா பரிதி வச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் என் தலை விதி சார். அனுபவிக்கணும்னு எழுதியிருக்க. சிவதாஸ், எதுக்கு இப்ப மனசு உடைஞ்சு இப்படி பேசுறீங்க? இப்ப என்ன, குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் அவ்வளவுதானே? வாங்க, நான் உங்க கூட வரேன். என்ன அபி, அந்த குழந்தை ஏதோ ஒரு பாதிப்புல ஆம்பளைகிட்ட வர பயப்படுதுன்னா அதை நாம தான் சரிப்படுத்தணுமே தவிர அதை அப்படியே பழக்கப்படுத்த கூடாது. அதோட பயத்தை போக்கணும். ஆம்பளைங்க கூட அது பழக வேணாமா? இவர் பெத்த தகப்பன், அதுகிட்ட நல்ல விதமா பேசி இவர் தான் சரி பண்ணணும். தொல்காப்பியன் சொல்றது சரிதான். நீங்க குழந்தைகிட்ட அன்பா பேசுங்க. ஆரம்பத்துல பயந்தாலும் அப்புறம் தானா ஒட்டிக்கும். இதெல்லாம் விடுங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்ல குழந்தைய. அவ்வளவுதானே, விடுங்க, நான் பாத்துக்கிறேன். சிவதாஸ் கூட அவர் வீட்டுக்கு போய் அந்த குழந்தைகிட்ட பேசி நான் சரி பண்றேன். என்ன சொல்றீங்க நீங்க? இத பாருங்க அபி, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் சிவதாஸ் கூட போய் அந்த குழந்தைய சரி பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். ஓகே, நீங்க சாந்தி குழந்தை கூட பழகி அனுபவப்பட்டவரு. ஆனா கொஞ்சம் பயப்படும். நீங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க. என்ன? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அபி, நீங்க விடுங்க. சரி சிவதாஸ், அப்ப தொல்காப்பியன் உங்க கூட வருவாரு. பரவாயில்ல மேடம், நான் ஒண்டியா சமாளிச்சுக்கிறேன். என் குழந்தைய நான் தானே பாத்துக்கணும். இல்ல சிவதாஸ், நீங்க ஏதோ குழப்பத்துல இருக்கீங்க. தொல்ஸ் உங்க கூட கூட்டிட்டு போங்க. நான் வரேன் சார், நோ ப்ராப்ளம். கூட்டு ஆமா, தொல்ஸ் நீங்க போயிட்டு வந்துருங்க. வரேன் சார். ஹலோ. ஹலோ, துளசி இருக்காரா? இருக்காரு. நான் அவர்கிட்ட பேசுறேன். ஒரு நிமிஷம். தொல்ஸ், உங்களுக்கு போன் வராரு, இருங்க. ஹலோ சார், நான் லேண்ட் புரோக்கர் முகுந்தன் பேசுறேன். சொல்லுங்க. கொட்டுவாக்கம் பக்கத்துல ஒரு லேண்ட் இருக்கு. சரி. ஓனர் இங்க தான் இருக்காரு. நீங்க வந்தீங்கன்னா லேண்ட பாத்துறலாம். எப்போ வரணும்? ஒரு 1 ஹவர்ல வந்துருங்களேன். நாங்க இங்க வெயிட் பண்றோம். சரி, நான் மறுபடியும் உங்களுக்கு கால் பண்றேன். சரிங்க சார். யார் போன்ல? லேண்ட் புரோக்கர் முகுந்தன் பேசினாரு. கொட்டிவாக்கம் பக்கத்துல நம்ம தேடுற மாதிரி ஒரு சைட் இருக்கான். உடனே வந்தா பார்க்கலாம்னு சொல்றாரு. அப்ப நீங்க உடனே போய் அந்த சைட்டை பாருங்க. அப்போ ஹாஸ்பிட்டல்? ஹாஸ்பிட்டலுக்கு தானே, அது நான் போய்க்கிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தொல்ஸ். நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு 2-3 சாய்ஸ் ஆவது வேணும். இல்ல, நீங்க உடனே போய் அந்த சைட்டை பாத்துருங்க. நான் குழந்தை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். என்ன பாஸ்? நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு ஆடிட்டர் மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு வரேன். சரி சார். இருக்காரு வாங்க போய் பார்ப்போம். சார், பராசக்தி பத்திரிகையிலேருந்து வரோம். மினிஸ்டர் பார்க்கணும். அப்படிங்களா? ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு. சரி, போங்க. வாங்க. எப்படியாவது கொஞ்சம் பார்த்து கண்டிப்பா உங்களுக்கே பண்ணி தர சொல்றேன். சரி. நாங்க பராசக்தி பத்திரிகையில இருந்து வந்திருக்கோம். சொல்லுங்க. மினிஸ்டர் இன்டர்வியூ பண்றதுக்கு ஏற்கனவே பெர்மிஷன் வாங்கியிருந்தோம். நாங்க வந்திருக்கோம்னு சொல்றீங்களா? இது எங்களோட கார். அப்படியா? பெர்மிஷன் இருக்குல்ல? இருக்கு. ஒரு நிமிஷம். உங்க ஐடி கார்டு காட்டுங்க. இங்கே வெயிட் பண்ணுங்க. ஓகே, சார்கிட்ட கேட்டு வரேன். மினிஸ்டர் பேட்டினாலே இப்படிதான். ஒவ்வொரு வாசல்லையும் ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிட்டே போகணும். கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? சார் உங்களை வர சொன்னாரு. வாங்க போலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.
வணக்கம் சார். வாங்க வாங்க. உட்காருங்க. தேங்க்யூ சார். என் பேர் பாரதி. நான் ஆனந்தி. வணக்கம். உங்களை மாதிரி இளம் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரி பெரிய அமைச்சர்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு சின்ன பெட்டி தான் சார், சீக்கிரமா முடிச்சிடுறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? தாராளமா. ரெடியா? உங்க டிபார்ட்மெண்ட் மேல எதிர்க்கட்சிகள் சொல்ற குற்றச்சாட்டுக்கு உங்க பதில் என்ன சார்? என்னன்னு குற்றச்சாட்டு சொல்றாங்க? நீங்க பொறுப்பேத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிறதா எதிர்க்கட்சிக்காரங்க குற்றச்சாட்டு சொல்றாங்க. எதிர்க்கட்சியோட வேலை குத்தம் சொல்றது, அத அவங்க பொறுப்பா செய்யறாங்க. ஆனா அதுல உண்மை இல்ல. உண்மை இல்லன்னு எப்படி சார் சொல்றீங்க? என் வாயால தான் சொல்றேன். ஏமா, அடுத்த கேள்வியை கேளுமா. சார், பணத்தோட மதிப்பு குறைஞ்சு போய் விலைவாசி ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதுக்கு என்ன காரணம்? பணவீக்கம் தான். இத பாருமா, கச்சா எண்ணெய் விலை கூடி போச்சு, டாலர் மதிப்பு ஏறி போச்சு. இதெல்லாம் உனக்கு புரியாது, நீ எழுதுனா மக்களுக்கும் புரியாது. அடுத்த கேள்வியை கேளுமா. சார், நீங்க புதுசா எந்த ஒரு நல்ல திட்டமும் அறிவிக்கல அப்படின்னு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கு நீ பத்திரிகையாளா இல்ல எதிர்கட்சி ஆளா? அவங்க கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்க. ஏன் சார் கோவப்படுறீங்க? நீங்க ஒரு மினிஸ்டர், உங்க ஆட்சியோட குறைகளை சுட்டி காட்டினா அதை நீங்க பரிசீலனை பண்ணுவீங்கன்னு பார்த்தா. நீங்க மந்திரி ஆனதுக்கு அப்புறம் உங்க சொத்துக்கள் அதிகரிச்சிருக்குன்னு பத்திரிகையில ஒரு கருத்தோட்டம் இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? பத்திரிகைக்கார மாதிரி கேளுங்க, போலீஸ்கார மாதிரி கொடையிற வேலை வச்சுக்காதீங்க. சார், மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டணும்னு தான் நாங்க இந்த கிழிச்சிங்க. உங்க வேலை என்னமோ அதை பாருங்க. அனாவசியமா பேசுறது, எடக்கு மடக்கா கேள்வி கேட்கறது, இதெல்லாம் ஜெர்னலிசம் கிடையாது, வெட்டி வம்பு. அதை பண்ணத்தான் நீங்க வந்திருக்கீங்க. ஏதாவது உருப்படியா 4 கேள்வியை கேளுங்க. சரி சார், பர்சனலா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? பர்சனலாவா? அது எதுக்கு? ஒரு அமைச்சர்கிட்ட என்ன கேள்வி கேட்கணுமோ அதை கேளுமா. அப்படி இல்ல சார், பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க. இனிமே நீங்க பர்சனல் கேள்வி கேட்டா கூட பதில் சொல்லித்தான் ஆகணும். ஆமா சார், பொது வாழ்க்கைன்னு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் திறந்த புத்தகமா இருக்கணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. அதானே சார் இயல்பு. சரி, அப்படி என்ன கேட்க போற? சார், நீங்க மக்களோட பிரதிநிதி. அவங்க ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா நீங்க அப்படி கிடைச்ச அதிகாரத்தை உங்க சொந்த பிரச்சனைக்கு பயன்படுத்திக்கிறீங்களாமே. என்னம்மா புதிர் போடுற? நான் என்ன பண்ண? ஏதாவது பேசிட்டு தெரியாத? சார், நாங்க எதையோ பேசல சார். எல்லா விஷயத்தையும் தீர விசாரிச்சுட்டு உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு தான் பேசுறோம். என்னது? என்ன விசாரிச்சு கழிச்சிங்க ரெண்டு பேரும்? சொல்லுங்க பாபா. சார், ஆதித்யா பில்டர்ஸோட ஓனர் ஆதிய உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை ஆக்கணுங்கிறதுக்காக அவர் ஏற்கனவே வேற ஒரு பொண்ணோட கர்ப்பத்துக்கு காரணமானவர்னு தெரிஞ்சிருந்தும் கூட உங்க பொண்ணுக்கு சம்பந்தம் பேசி முடிச்சிருக்கீங்க. பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட அப்பா உங்ககிட்ட வந்து நியாயம் கேட்டப்ப அவரை அடிச்சு உதைச்சி போலீஸ் மூலமா பொய்யான கேஸ் போட்டு ஊரை விட்டு ஓடி போயிடுங்கன்னு மிரட்டி இருக்கீங்க. அது எவ்வளவு பெரிய அதிகார துஷ்பிரயோகம் உங்களுக்கு தெரியாதா? ஒரு மக்கள் பிரதிநிதி செய்யற காரியமா இது? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஆமா, அப்படிதான் பண்ண. இப்ப என்னங்கற? அதுக்கு உன் பத்திரிகைக்கு என்ன சம்பந்தம்? அத பத்தி எழுதி என்ன மெடல் வாங்க போறியா? உண்மையை உள்ளபடி எழுதுனா உங்க முகமுடி கிழிஞ்சிரும் சார். கிழியும் சார். என்ன பண்றீங்க நீங்க? என்ன தெனாவட்டு இருந்தா பேட்டி எடுக்கிறங்கிற பேர்ல என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி என்னுடைய பர்சனல் மேட்டரை பத்தி என்கிட்டயே கேட்ப. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? யார் நீ? அவ யார் நான் சொல்றேன் அங்கிள்.